நியூஸ் தமிழ் கழுகு. தமிழ்நாட்டுல ஆர்.என். ரவியோட தேவைகள் முடிஞ்சதாலையும் மேற்கு வங்கத்துக்கு அவரோட உளவுத்துறை பணிகள் தேவை அப்படின்றதுக்காகவும் தான் அந்த மாநிலத்துக்கு கவர்னரா போட்டிருக்காங்களாம். இந்தியாவில் இருக்கிற கவர்னர்கள்லயே ஆர்.என். ரவி ரொம்ப ஸ்பெஷலானவர். மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற மத்திய உளவுத்துறையோட இயக்குனரா இருந்தவர் ரவி. இந்தியாவையே உளவு பார்த்து அரசுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிற பொறுப்புல இருந்தவரை தான் தமிழ்நாட்டு கவர்னரா நியமிச்சு தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சி, திமுக அரசாங்கத்தை மாத்துறதுன்னு 2 அஜெண்டாவோட அனுப்புனாங்க. அவர் கவர்னரா இருந்ததை விட தமிழ்நாட்டு அரசியல் சூழல் கிரவுண்ட் லெவல்ல பாஜகவை வலுவா எப்படி கட்டமைக்கிறது, திமுக அரசாங்கத்தை மாத்துறதுக்கான திட்டங்கள்னு அப்பப்போ அமித்ஷா கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்க, அதனுடைய அடிப்படையில தான் தமிழ்நாடு பாஜகவை செயல்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா சென்னை ஐஐடி மாதிரியான உயர்கல்வி வளாகங்கள்ல RSS சித்தாந்தங்கள் மேல பற்றுள்ளவங்களை பொறுப்புல போடுறது, அவங்க மூலமா மாணவர்களுக்கு இந்துத்துவ கொள்கைகளை கடத்துறது, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கல்வியாளர்களை தேசிய பாதைக்கு மாத்துறதுன்னு கடந்த 5 வருஷமா பல கட்டங்களா பல்வேறு நிகழ்ச்சிகளை கவர்னர் மாளிகையிலையும் வெளியிலையும் நடத்தியிருக்காரு ரவி. இன்னொரு பக்கம் திமுக அரசோட பல திட்டங்களுக்கு கடிவாளம் போடுறது, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு முட்டுக்கட்ட போட்டது, சட்டமன்றத்திலேயே மாநில அரசை எதிர்த்ததுன்னு இதுவரைக்கும் எந்த கவர்னரும் தமிழ்நாட்டில் செய்யாததை செஞ்சு காட்டினாரு ரவி. கடைசியா 2026 தேர்தல்ல பாஜகவிலிருந்து குறைஞ்சது 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போகணும்னோ அதுக்கு சாதகமான தொகுதிகள் எவை அப்படின்னோ தன்னோட உளவுத்துறை தொடர்பிலையும் கள ஆய்விலையும் தயார் செஞ்ச ஒரு லிஸ்ட அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்கிறாராம் ஆர்.என். ரவி. அதனுடைய அடிப்படையில தான் அதிமுக கிட்ட பாஜக தொகுதிகளை கேக்குதான். ரவியோட தமிழ்நாட்டு வேலைகள்ல பிரமிச்சு போன உளவுத்துறை மேற்கு வங்கத்துல இந்த முறை ஆட்சி பிடிக்க ரவி தான் பெஸ்ட்னு அவரை மேற்கு வங்க கவர்னரா போட்டிருக்கான். தேர்தலுக்கு பிறகு திமுகல சேர முடிவில் இருக்காராம் செங்கோட்டையன். தாவேக்கால அவர் அவமானப்படுத்தப்படுறதா அவரோட ஆதரவாளர்கள் கொதிப்புல இருக்காங்களாம். செயல் வீரர்கள் கூட்டம் போடுற புது பழக்கத்தை தாவேக்காவுக்கு அறிமுகப்படுத்தினவரே செங்கோட்டையனா. சென்னையில பெரம்பூர் உள்ளிட்ட சில இடங்கள்ல நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல உசி ஆனந்தால செங்கோட்டையன் அவமானப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. 50 வருஷமா அரசியல் இருக்கிற செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்துறதுங்கிற அடிப்படை அரசியல் கூட தாவேக்காவுக்கு தெரியலன்னு அவரோட ஆதரவாளர்கள் புலம்புறாங்களாம். கொங்கு மண்டலத்துக்கும் பொறுப்பாளரா இருக்கிற செங்கோட்டையன் அங்க பூத் கமிட்டி கூட்டங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு விஜய அழைச்சோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையாம். செங்கோட்டையன் தவிர அவரோட ஆதரவாளர்கள் யாருக்குமே தாவேக்காவுல இன்னும் பதவிகள் கொடுக்கலையா. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொகுதிகளுக்கு செங்கோட்டையன் ஒரு வேட்பாளர் பட்டியலை கொடுக்க அதுல செங்கோட்டையன் பேரை மட்டும் ஓகே செஞ்சு மத்தத பெண்டிங்ல வச்சிருக்கான் தலைமை. அதே மண்டலத்துக்கு புஷி தரப்புல ஒரு லிஸ்ட், ஜான் ஆரோக்கியசாமி தரப்புல 1, ஆதவ் அர்ஜுனா தரப்புல ஒரு லிஸ்ட்னு பல வேட்பாளர் பட்டியல் விஜய் கிட்ட போயிருக்கான். தான் எதிர்பார்த்த அரசியல் விஜய் கிட்ட இல்லங்கிறதுல அப்செட்ல இருக்கிற செங்கோட்டையன் உடனடியா எந்த முடிவை எடுக்காம தாவேக்காவுல பயணிச்சுட்டு தேர்தலுக்கு அப்புறமா திமுகவுக்கு போக முடிவெடுத்திருக்கிறாராம். அவரோட திமுக நண்பர்கள் மூலமா இந்த செய்தி முதல்வருக்கு சொல்லப்பட முதல்வர் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லங்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றிகரமா தொடர்ந்தாலும் திமுக தலைமைக்கும் ராகுல் காந்திக்கும் சுமூகமான உறவு இல்லைன்னு தான் சொல்றாங்க. கடைசி வரைக்கும் தொகுதி பங்கிட்டுல கண்ணாமூச்சி காட்டின காங்கிரஸை சம்மதிக்க வச்சதுல பெரிய பங்கு கனிமொழிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சோடங்கர் திமுக கூட கூட்டணியே வேணாம்னு ராகுல் காந்தி கிட்ட அழுத்தமா சொன்னாராம். அதனாலதான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுற கடைசி நேரம் வரைக்கும் அதை தள்ளி போடுற வேலைகளை சோடங்கர் பார்த்தாராம். கனிமொழி மூலமா கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட சோனியா திமுக கூட தான் காங்கிரஸ் இருக்கணுங்கிறத கராரா சொன்னாராம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு விவகாரங்கள்ல இனி தலையிட மாட்டேன்னு ஒதுங்கிறதா சொல்லவும் தான் ராகுல் தரப்பு இறங்கி வந்துச்சான். ஆனாலும் திமுக தர்ற ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒரு வட இந்திய காங்கிரஸ்காரருக்கு டெல்லி தலைமை கேட்க திமுகவோ ஒரு தமிழருக்கு, குறிப்பா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவருக்கு தான் கொடுப்போம்னு சொல்ல வேற வழி இல்லாம அகில இந்திய காங்கிரஸ் செயலாளரா இருக்கிற கிறிஸ்டோபர் திலக் வேட்பாளரா அறிவிச்சுதான் காங்கிரஸ். எல்லாமே தான் கைய மீறி நடந்துச்சுங்கிற மனநிலையில இருக்கிற ராகுல் காந்தி தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றதே கேள்விக்குறியினோம். அப்படியே வந்தாலும் அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்துக்கிற ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே வருவாருன்னு சொல்றாங்க.
2026 பாஜக சட்டமன்ற உறுப்பினரா அண்ணாமலையை சட்டசபைக்கு அனுப்புறது பாஜகவோட திட்டமா இருக்கான். ஆனா எம்எல்ஏவாக மாட்டேன்னு அண்ணாமலை மறுக்க அவருக்கு வேற பொறுப்பை கொடுத்திருக்கான் பாஜக. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி இல்லனா கவுண்டம்பாளையத்துல அண்ணாமலைய வேட்பாளராக்க பாஜக முடிவு செஞ்சுதான். மோடி அமித்ஷாவோட ஒப்புதலோட இந்த விஷயம் அண்ணாமலைக்கு சொல்லப்பட இந்த முறை நான் வெற்றி பெறது உறுதி. ஆனா அதிமுக கூட்டணியில நானும் சட்டமன்றத்துக்கு போனா என்னால தனிச்சு செயல்பட முடியாது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட்டணி தொடர்ற பட்சத்துல என்னோட செயல்பாடுகள் அதிமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அதனால கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சுமாரா 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல என்டிஏ கூட்டணியோட வெற்றியை உறுதி செய்யற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாராம் அண்ணாமலை. இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்ட பாஜக தலைமை கொங்கு மண்டலத்துல யார் வேட்பாளர்கள்ங்கிறத அண்ணாமலை முடிவு பண்ண சொல்லிடுச்சான். இதனால அதிமுகவுக்கு தான் கொடைச்செலுங்கிறாங்க. பாஜகவுக்கு அண்ணாமலை கேட்கிற தொகுதிகள் எல்லாமே அதிமுகவோட தொகுதிகளா இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.